இப்பொழுதும் ஒரு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இதோ இந்த நேரத்திலையும் நாங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது உம்முடைய பாதப்படிக்கு வர்றோம் ராஜா. எங்களுக்கு உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பி எங்களுக்கு புத்தியை தாங்க, ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் தாங்கப்பா. படிக்கிறது நாங்கள் புரிந்து கொள்வது மட்டுமல்லாது எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தர் மேலும் நீங்கள் உம்முடைய ஆவியை ஊற்றுமாறு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, ஓகே. இன்னைக்கு இந்த காலாண்டில் நம்ம 12ஆம் பாடத்துக்கு வந்துட்டோம். பூமியின் கடைசி சம்பவங்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாபெரும் போராட்டத்தின் ஒவ்வொரு கட்டமாக பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அந்த கடைசி சம்பவங்கள் என்ன நடக்க போகுது, நம்ம எதை பார்க்குறோம். ஒரு பிரயாணத்தில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பிரயாணப்பட்டு போயிருக்கோம். பிரயாணம் போகாத யாருமே கிடையாது. சரி, தூர பிரயாணம் இல்லைனாலும் ஒரு யாரையும் சந்திக்க போகணும் அப்படின்னு போகும்போதும் அந்த அட்ரஸ் இருக்கலாம் உங்ககிட்ட, வீட்டுக்கிட்ட அப்படின்னு போகும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையா விசாரிச்சுக்கிட்டே போகிறது உண்டு, சரியா? இல்லைன்னா சிலர் இப்போ கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் ஷேர் பண்ண வேண்டியது கரெக்டாக இங்கெங்கே போங்கன்னு வழி காட்டும். அப்படி வழி காட்டி ஷேர் பண்ணினாலும் என்ன சொல்லுவாங்க, சில அடையாளங்களை கேட்டுக்கிறது நமக்கு. ஓ, இந்த முக்கில் இப்படி இந்த ஒரு கடை இருக்கும், இந்த இடத்துல இந்த ஒரு கலர் பில்டிங்கை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அடையாளங்களை சொல்லுவாங்க. அப்படி அடையாளங்களை நம்ம கேட்கும்போது கரெக்டாக அட்ரஸ்க்கு நம்ம போய் சேருவது உண்டு. இப்படி ஒரு சாதாரணமாக ஒருத்தரை சந்திக்க போகணும், இல்லை இன்னொரு ஒரு இடத்துக்கு போகணும்னாலே இவ்வளவு நம்ம அறிந்து தெரிந்து போகும்போது அந்த பரம கானானுக்கு போகணும். இந்த உலகத்தில் அந்த பாதையில் எவ்வளவோ நம்ம சந்திக்க வேணுங்கிறப்ப நம்முடைய தேவன் அதுக்கு எல்லா அடையாளங்களையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோடய பிள்ளைங்க வளர்ந்து கார் ஒரு வருஷமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போகும்போதே மொதல் தடவை எனக்கு எடுத்துகிட்டு போனது தெரியாது, அப்பாட்ட சொல்லிவிட்டு கொண்டு போயிட்டாங்க. 2வது தடவை காரில் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறப்ப ஐயோ இவ்வளோ டிராஃபிக்குள்ளே போகிறாங்களே, எப்படி போய் சேருவாங்க அப்படிங்கிற மனசில் இருந்த அந்த ஒரு பதபதைப்புனால ஃபோனில் இப்போ என்ன இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, சரியா? இதில் ஒரு ஆப்பு ஃபைண்ட் மைன்னு, அதை நான் பார்த்தேன்னா பிள்ளைங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அது காமிச்சிரும். வீட்டில் கிளம்புனதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் தூரம் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க, போய் சேரும் வரைக்கும் நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, போய் சேர்ந்துட்டாங்களா, சரியான திருப்படத்தில் திரும்பினாங்களா, போய் சேர்ந்து கூப்பிட்ட பிறகு நிம்மதி. அதே போல் இன்னொரு தடவை பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டே இருக்காங்க, வர வேண்டிய ரோடு தெரியுது, ஆனால் நான் பார்க்குறப்ப கார் அப்படி அடுத்த பக்கம் வளைந்து போகுது. அப்போ மாறி போகுதுன்னா உடனே நான் கூப்பிட்டேன், நீங்கள் வர வேண்டிய பாதையில் வரலையே, வழி மாறி போகுதே, என்ன ஆச்சு? அப்போ பையன் சொன்னால், அம்மா நாங்கள் வர வேண்டிய வழியில் வந்துட்டு இருந்தோம், டிராஃபிக்கு, நான் அடுத்த லேனில் இருந்தேன், என்னால் மாறி வர முடியலை, வெளியே போக வேண்டியதாகிடுச்சு, நாங்கள் அங்கே சுற்றி வர்றோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நாம் இவ்வளவு தூரம் ஒரு வழிபாதையில் செல்லும்போது எங்கே இருக்காங்க?
எங்கே போய் சேர்ந்தாங்க? வழி மாறியாச்சா? அப்போ இதிலிருந்து வர வேண்டிய வழிக்கு நீ இந்த பக்கம் திரும்பு, இன்னும் கொஞ்சம் இங்கே திரும்பி வா அப்படின்னு சொல்லும்போது வழிக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பத்திரமா. அதுபோல் நம்மளுடைய பரமபிதா இயேசு கிறிஸ்து, ஆவியான எல்லாரும் என்ன ஒரு வேலையில் இப்போ இருக்கிறாங்கன்னா, நம்மளை கரெக்டான பாதைக்கு கொண்டு வந்து பரலோகத்தில் வந்து சேர்க்கணும். அது அவங்களுக்கு பெரிய கோல். அதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ செய்கிறாங்க. நம்ம மேலே கவனமாக இருக்கிறாங்க. நம்ம என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோம், எப்போ இருக்கிறோம், வழி தவறி போகும்போது இது வந்து நீ உனக்கு வழி வேறு வழி, திரும்பி வாங்க, இந்த வழியை இது பண்ணுங்க, நானே வழின்னு சொல்கிற தேவன் வந்து இந்த வழி தான் சரியான வழி நம்ம காமிக்கிறதுக்கு வந்து ஆயத்தமாக இருக்காங்க. அப்படி ஆயத்தமாக இருக்கும்போது இந்த கடைசி காலத்தில் பிள்ளைங்க பயந்துடக்கூடாது, என்னென்னமோ காரியங்கள் நடக்கும்னு அதையும் முன்கூட்டியே நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து பாடத்தில் பார்க்க போகிறோம். ஆதியிலிருந்தே நமக்கு தெரியும் பொய் சொல்கிறது யார்? பொய்க்கு பிதா யார்? சாத்தான் பொய்க்கு பிதா. தேவன் சத்தியத்தையும் உண்மையையும் காட்டும்போது அந்த சத்தியத்துக்கு முரண்பாடாக மக்களை திசை திருப்புறதுக்கு பொய்களோட சாத்தான் ஆயத்தமாக இருக்கான். அது நமக்கெல்லாம் நம்ம தெரிந்த விஷயம். சரியா? பொய்யை பரப்புறதுக்கு அவன் ஆயத்தமாக இருக்கான்னாலும் சாத்தான் வந்து அப்படி ஒரு வஞ்சகமானவன், பொய்யா வந்து நம்ம முன்னாடி சொல்லவே மாட்டான். பொய்யை உண்மை போல மறைத்து வந்து நம்ம முன்னாடி சொல்கிறதுனால சில நேரங்களில் ஏமாந்துறது உண்டு. ஏவாளை ஏமாத்துறப்ப ஏவாளுக்கு நான் பொய் சொல்கிறேன், நீ கடவுளை மறுதளித்து பாரு, தப்பு செஞ்சு பாருன்னு சொன்னானா, இல்லை இதனால ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வந்தானா? ஒன்றுமே இல்லை பாரு, நான் சாப்பிட்டேன், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அப்படி தான் வந்து ஏமாத்துனா ஏவாளை. அதே போல தான் இப்பொழுதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. கடவுள் ரொம்ப அன்பானவங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ என்ன செஞ்சாலும் சரி சரின்னு போயிடுவாங்க. இல்லை, பிள்ளைங்களை வளர்க்குறதுலையே வளர்ப்பு முறைகள் வேறுபடுதில்ல. ஒவ்வொருத்தவங்க கண்டிப்பான பெற்றோராக இருந்து அடித்து திருத்தி பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க ஐயோ பாவம் பிள்ளை என்ன கேட்டாலும் கொடுத்துடணும்னு இருப்பாங்க. அப்போ எது சரி? அடித்து திருத்தி, ஆனால் பிள்ளைக்கு வந்து அடிக்கு மட்டும் பயந்து ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி வளர்க்குறது சரியா? இல்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்ப்பா, என் மேலே உனக்கு உன் மேலே எனக்கு அன்பாக இருக்கனால உன்னை கரெக்ட் பண்ணக்கூட முடியலைன்னு விடுறது சரியா? சொல்லப்போனால் ரெண்டுமே தப்பு தான். நீ அடித்து பிள்ளைய வந்து திருத்தணுங்கிறதுக்காக ஒரு ரேஷாக அத்தாரிட்டேட்டிவாக இருக்கிறதும் கடைசி உங்களோட ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்காது. ஏன்னா உங்களோட கண்காணிப்பு நீங்கள் கண்ணு பார்வைக்கு இருக்க முன்னாடி இருக்கும் வரைக்கும் நல்லது நடக்கும். என்னைக்கு நீங்கள் பார்க்கலையோ, என்னைக்கு அடி விழாதுங்கிற சூழ்நிலை வருதோ சரியான வழியை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இது கிடையாது. ஐயோ என் பிள்ளை மனசு வருத்தப்படும்ன்ட்டு நம்ம சரியான பாதையை காட்டாமல் சொல்கிறதுக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறதும் சரி கிடையாது. சரியான வழி என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் தேவனை காமிச்சு கடவுள் உனக்கு என்ன பாதை சொல்கிறாங்களோ அதை நீ தெரிந்துகொள் அப்படின்னு காட்டுறது தான் பிள்ளை வளர்ப்பில் தேவையான முக்கியமான காரணம். அதுபோல் இங்கே வந்து கடவுள் வந்து நம்மளாம் கடவுளோட பிள்ளைங்க தானே. அப்போ அடித்து பண்ணுறவங்க கடவுள் கிடையாது. ஒரு தப்பு நடந்துருச்சு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க கடவுள் அப்படிங்கிறது கடவுள் கிடையாது. அதே போல் கடவுள் ரொம்ப அன்பாக இருக்காங்க, நீ என்ன வேணால் செய்ய, நீ ஹெவனுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. கடவுள் வார்த்தையை கொடுத்து இதுதான் வழி, இதில் நடங்க அப்படின்னு நமக்கு போதனைகள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நம்ம அந்த போதனைகளை கீழ்ப்படுகிற வரைக்கும் சரியான வழியில் நம்ம சென்று கொண்டு இருப்போம்.
இன்னைக்கு பாடத்துக்கு மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் 37வது 38வது சாப்டர்ஸ் அதிலிருந்து கொடுத்துருக்கு. இந்த 37வது அந்த சாப்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது. அதோட தலைப்பு வந்து ஸ்கிரிப்சர் ஆஸ் சேஃப் கார்டு அப்படின்னு இருக்கும். அதாவது வேதாகமம் தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறவங்களுக்கு அதுதாங்க, அது மட்டும்தான், வேதம் மட்டுமே நமக்கு பாதுகாப்பு. எப்படி வேதம் மட்டும் பாதுகாப்புனா எப்படி? எனக்கு வந்து நான் பாடம் எடுத்தேன்னா எனக்கு உங்கள்கிட்ட இருந்தும் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கும். அப்படி கேட்கணும்னா சில நேரங்களில் யாரும் மைக் இது பண்ணுறவங்க இல்லை. எனிவே, நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும். உங்களோட, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இருக்குது, சரியா? அந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் நீங்கள் படிப்பினைகள் இருக்கும், உங்கள்டன்னு அடுத்தவங்க படிச்சுக்கிட முடியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், வேதமே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க, வேதம் உங்களுக்கு என்னைக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு, ஆத்மாவை புதுப்பிக்கிறது, ஆறுதலும் தேறுதலும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, வேதத்தில் சங்கீதங்கள் இதெல்லாம் படிக்கும்போது நிறைய காரியங்களில் நமக்கு மன ஆறுதல் கொடுக்குது. வேறு எந்த வகையில் வேதம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கு? யோசிப்போம், இதை யோசிங்க. ஏன்னா திரும்பவும் நான் இதுக்கு இந்த கேள்விக்கு வருவேன். ஏன்னா வேதம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது வேதம் உங்களுக்கு எப்போ பாதுகாப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ஏன்னா கடைசி காலத்தில் அது ஒன்று தான் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நம்ம படித்தது பழகுனது எல்லாம் நிறையா, சரிதானே? ஒரு காலையில் எந்திரிச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? காலையில் காலை கடன்களை செய்கிறது, ஜபிப்பீங்க, பைபிள் வேதம் வாசிப்பீங்க, சமையலில் செய்வாங்க, வேலைக்கு கிளம்புவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அனுதின காரியங்கள் தினந்தோறும் நடக்குது. அது ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வளர்க்கப்பட்டது. என்னைக்காவது நின்று நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த காலையில் நான் வேலை கிளம்புற முன்னாடி என்னென்ன வேலையெல்லாம் நான் செய்கிறேன், நான் ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அது பழக்கப்பட்டது, அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, அப்படி தான் நான் செய்வோம், அதுதான் சரி. அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்? போய் மேபி மூஞ்ச கழுவி பவுடரை பூசி இது பண்ணோன்னா நான் அதை கூட கேட்கலாம். நான் இப்போ ஏன் பவுடர் போடுறேன், நான் ஏன் இந்த மாதிரி தலையை சீவுறேன், நான் ஏன் இப்படி வெது தண்ணீருக்குள்ளே குளிக்கிறீங்களா, பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்களா, எதுக்கு அப்படி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன்னா நிறைய காரியங்கள் வந்து நம்ம பழக்கப்பட்டு போச்சு, இப்படி தான் செய்வோங்கிறதுல நம்ம தீர்மானம் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிப்பாட்டி நம்ம சில கேள்விகளை நம்ம கேட்டோம்னா பதில் வேறு மாதிரி இருக்கும். இது நான் அடிப்படையான காரியங்களை பற்றி பேசுகிறேன். இதை தவிர இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான தீர்மானங்கள் எடுக்கிறோம். சில தீர்மானங்கள் யோசித்து எடுக்கிறோம், சில தீர்மானங்கள் யோசிக்காமல் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானங்கள்லையும் தேவனுக்கு உகந்த தீர்மானமா இல்லையான்னு எப்போ நமக்கு தெரியும்? நம்ம யோசித்து பார்த்தா தான் தெரியும். சரி, அந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறது தேவனுக்கு வழி கேட்டார் போல் நான் தீர்மானம் எடுக்கிறேனா இல்லையா? சரி, இதுவே வாசிக்கும். ஒரு வியாபாரி இருக்காங்க, வியாபாரம் பண்ணும்போது பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நெகோஷியேஷன்ஸ், அப்படி தானே? வியாபாரம்னா பேசி முடிவு எடுக்கணும். அப்படி பேசி எடுக்கிற முடிவுகளில் எந்த மாதிரி பேச்சு நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்கிறதுலையும் நீங்கள் யோசித்தது உண்டா? இது தேவனுக்கு இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அங்கேருந்து இந்த நெகோஷியேஷன் செஞ்சாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாங்க, நான் எப்படி பேசுவேன்னு யோசிச்சிருக்கீங்களா? சில நேரங்களில் இந்த வார்த்தையை உயர்த்தி நான் அடித்த அடியில் பேசினா தான் காரியம் நடக்கும்.
அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அது தேவனோட வழியா இல்லையான்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இது எதுக்காக இந்த இதை கேட்குறேன்னா, நம்ம ஒரு பாடத்தில் இதுதான் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறதுல இருக்கிற உபயோகத்தை விட இது இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்யுது, பாடம் அப்படிங்கிறப்ப, லெசனுங்கிறப்ப என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு உரிய மாற்றங்கள். வேதாகமம் தான் என்னோட சேஃப்கார்டு அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் வேதாகமத்தை தினம் காலையில் படிக்கிற புஸ்தகமாக மட்டும் வச்சுருந்தேன்னா அது எங்கே என் வாழ்க்கையில் சேஃப்கார்ட் பண்ணுது, அது எங்கே என்னைய பாதுகாக்குது? நான் மற்றபடி பழகின பழக்கங்களையே தான் வைத்து நான் வாழ்ந்து கொண்டு இருந்தால் என்னைக்கு வேதாகமும் என்னோட வழியாக மாறப்போகுது? நம்ம ஒரு நிப்பாட்டி யோசிப்போம். காலையிலேருந்து செய்யும்போது ஏன் நான் செய்கிறேன், எதுக்கு நான் செய்கிறேன், இது தேவனுடைய வழியா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். ஏன்னா கடைசி காலம் வரும்போது இதே போல் நீங்கள் தீர்மானங்கள் எடுப்பீங்க. அந்த தீர்மானம் எடுக்கும்போது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படும், ஏன் நீங்கள் இன்றைக்கி இப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? சரி, சனிக்கிழமை ஓய்வு நாள்னு நீங்கள் போகிறீங்க, நல்லது. ஏன்? வேதத்திலேருந்து இன்றைக்கி உங்களால் வசனங்களை காட்ட முடியும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். உங்களால் வேதத்திலேருந்து வசனங்களை எடுத்து காட்ட முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த கேள்வி வரும். சரி, வேதம் இருக்குது, வேதத்தில் இருக்கிறது செய்கிறேன்னு சொல்கிறீங்க, இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த ஒரு புஸ்தகம், இங்கே இருக்க பாரம்பரியம் பழக்க வழக்கம் எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் இந்த 7ஆம் நாளை கடைபிடிக்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? இந்த புஸ்தகத்திலேருந்து நீங்கள் விளக்க உரை சொல்கிறது சரி, உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு உங்கள் வாழ்க்கையில் இது கீழ்ப்படுகிறது? அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு? ஏன்னா சாட்சி, இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்லணுன்றது இருக்குல்ல. நமக்கு எத்தனையோ காரியங்களில் சாட்சிகள் சொல்கிறோம். சில நேரங்களில் அந்த பர்சனல் தனிப்பட்ட சாட்சியை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது. சொல்லுவாங்களே, ஒருத்தர் சொன்னாரா, இத்தனை வருஷம் 80 ஆண்டு காலம் நான் கடவுளோட நடந்திருக்கேன், இது வரைக்கும் அவர் என்னைய கைவிட்டது கிடையாது. அப்படி கைவிட்டது கிடையாது, வேதம் என்னைய பாதுகாத்துச்சு. வேதத்தில் இப்படி சொன்னனால இந்த தீர்மானம் நான் எடுத்தேன், நான் பாதுகாக்கப்பட்டேன்னு சொல்கிறத எழுதி வைங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் பின்னாடி பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது. இந்த பாடத்தில் மற்ற எந்தெந்த காரியங்கள் ஞாபகம் இருக்கோ ஒரு இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதம் உங்களுக்கு பாதுகாப்பு. எப்படிப்பட்ட தீர்மானங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேணும்னாலும் வேதத்தில் அதற்கு வழி இருக்குது. எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யணுன்னாலும் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானம் எடுக்கலாம். வேதத்தின் அடிப்படையில் இதன் மூலம் நான் நிற்கிறேன்னு உங்களோட அனுபவத்திற்கு நீங்கள் கொண்டு வரலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நம்ம வேதத்தின் மூலம் நம்ம அனுபவங்களை உறுதிப்படுத்தும் போது அப்போ வருது முத்திரை நமக்கு. ஸோ நம்ம முத்திரைனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சரியா? முத்திரைனா என்ன? அடையாளம். சரி, இப்போ எனக்கு முந்தி காலத்தில் இருந்ததெல்லாம் வேண்டாம். இன்றைய காலத்தில் ஒரு முத்திரைனா நீங்கள் எதில் முத்திரை பார்ப்பீங்க? எதுலையாவது முத்திரை இருக்கா? ரூபா நோட்டு. சரி, ரூபா நோட்டில் என்ன முத்திரை இருக்கு? நேஷ்னல் இது இருக்கு. சரி, எனக்கு ஏதாவது ஒரு ரூபா நோட்டு ஒருத்தர் கொடுங்க, யாராவது ஒரு ரூபா நோட்டு பார்க்குறோம். சரியா? இந்த ரூபா நோட்டு முந்தினா எம்ப்ளம் இருந்துச்சுன்னா பேசுவோம். ரூபா நோட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கா? ஸோ இப்போ இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறப்ப எந்த நாட்டை சேர்ந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இது ஜூரிடிக்ஷன். அப்போ இந்த ரூபா நோட்டை நான் இந்தியாவுக்கு வெளியே கொண்டு போனேன்னா இதனுடைய மதிப்பு அதே மதிப்பா மாறிடும்.
சரியா? இப்போ நான் இதை மாற்றி அங்கே எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போய் அந்த நாட்டோட இதுக்கும் அதுக்கு நான் உபயோகப்படுத்தினா தான் உபயோகப்படுத்த முடியும். நேரடியாக நான் போய் கொடுத்தேன்னா வாங்க மாட்டாங்க. சரியா? அதோடைய இது இருக்கும், அதோட மதிப்பு இது இருக்குது. இதை தவிர டெரிட்டரி இருக்குது. அங்கே வந்து யார் இதை வந்து அத்தாட்சி பண்ணுறதுங்கிறது கையெழுத்து இருக்கும். இங்கே கவர்னர் கையெழுத்துன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கவர்னர்னு போட்டு ஒரு கையெழுத்தும் அங்கே இருக்கும். ஸோ அதில் அந்த பேர் இது இருக்கும், அப்போ டைட்டில் இருக்குது, டெரிட்டரி இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்குள்ள அந்த கவர்னர் கையெழுத்தோட இதோட எவ்வளவு பணம் அப்படிங்கிற இது எல்லாமே இந்த ரூபா நோட்டில் இருக்குது. இது அவங்களுடைய அத்தாட்சி. இந்த அத்தாட்சி உண்மையானது தான் அப்படிங்கிறதுக்கு இன்னும் அந்த இழை இருக்கும். வேறு எந்த நோட்டிலையாவது இதை பிரிண்ட் பண்ணிட்டாலும் அதுக்கு இந்த மதிப்பு வருமா? இதே இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டாச்சு, அதுக்கு மதிப்பு வருமா? வராது. அது இந்த ரூபா நோட்டாக இருக்கணும், அதில் இருக்க அந்த அத்தாட்சி எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து மதிப்பு. ஒரிஜினலாக இருக்கணும், ரொம்ப கரெக்டு. ஒரிஜினலாக இருக்கணும். வேறு எந்த இதில் செஞ்சாலும் அது வந்து வராது. அதுதான் கடவுளோட சீலும் கூட. ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது நீங்கள் தினந்தோறும் உபயோகிக்கிறத வச்சு நீங்கள் பார்க்கும்போதே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது என்னைக்காவது ரூபா நோட்டு உபயோகிக்காமல் இருக்கீங்களா? இங்கே ரூபா நோட்டு உபயோகிக்காதவங்க யாரும் இருக்கீங்களா? இல்லை இல்லை. எப்போ பார்க்குறீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய சீல் இது என்னைக்கு ஒரிஜினலாக நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களோ அதே போல் ஒரிஜினலாக தேவனோட சீல் உங்ககிட்ட இருக்குது. ஹெவனுக்கு போகிறது டிக்கெட்டானு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இப்படி தான் அவர் வந்து மக்களுக்கு போதிக்கும் போது அவங்க என்ன கண்ணில் பார்க்குறாங்களோ, என்ன சுற்றி இருக்கோ அதை காமிச்சு காமிச்சு சொன்னாங்க. விதைக்கிறவனோட கதையை சொல்லும்போது அங்கே ஒருத்தர் விதைச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ உழுகிற பயிர்களை காட்டும்போது அந்த பயிர் வளர்றதை பற்றி பேசினாங்க. ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறத பார்த்து எப்படி ஆட்டுக்குட்டியை வந்து இப்போ ஆட்டுக்குட்டியை என்ன ஷெப்பர்டு கவனிக்கிறது போல் கவனிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றும் சுற்றி நடக்கிறத வச்சு சொன்னாங்க. இன்றைக்கி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபா நோட்டை பார்க்கும்போது தேவனோட முத்திரை உங்கள் மேலே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு முத்திரிக்கப்படுறோம். சரி, அந்த முத்திரையை பற்றி கொஞ்சம் சில, ஏன்னா இன்னைக்கு இருக்க பாடம் வந்து பயங்கர ஆழமான பாடம். நம்ம படித்தோம்னா மணிக்கணக்காக படிக்கலாம். ஆனால் நம்ம நேரத்தின் இதனால நான் வேகமாக தான் போக போகிறேன். ஸோ இந்த முத்திரையை பற்றின்னு நம்ம பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூபா நோட்டை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும் உங்களுக்கு? நீங்கள் ஒவ்வொருத்தரும் பரலோக ராஜ்யத்துக்கென்று முத்திரிக்கப்பட்டிருக்கீங்க. தேவன் அந்த முத்திரையை உங்கள் மேலே போடுறாங்க. தேவனுடைய முத்திரை வந்து இப்போ இது வந்து ரூபா நோட்டில் இருக்குது, காசில் இருக்குது. தேவனோட முத்திரை எங்கே போடப்படுதுங்க? நம்ம மேலே நெற்றியில் மட்டும் நெற்றியில் முத்திரை போடப்படுது. ஏன் நெத்தியில் போடப்படுது முத்திரை? இப்போ ஒரிஜினல்னா அது ஒரு தனி பேப்பர், கரெக்டான பேப்பர் இருக்கணும். காசுனால் கரெக்டான உலோகத்தில் இருக்கணும். சரியா? அதுபோல் நெத்தியில் அப்படிங்கும்போது இங்கே முன்னாடி ஃப்ரண்டல் லோபு, இதுதான் சீட் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கிங், லாஜிக், நம்ம எந்த ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறது, யோசனைகளுக்கு ஏற்றது இந்த மூளை முன்பகுதி தான். அப்போ முத்திரை நமக்கு போடப்படுது அப்படின்னா நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், கான்ஷியஸ் டெசிஷன் அப்படிங்கிறாங்க. சும்மா ஏதோ எப்பயும் எடுத்த தீர்மானம் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறேங்கிறதில்ல. இன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, நின்று யோசிங்க. ஏன் நான் இதை செய்கிறேன், எதுக்கு நான் இதை செய்கிறேன்? சும்மா பாரம்பரியத்துக்காக செய்கிறேன்னா இல்லை இதுக்கு காரணம் இருக்கா? ஒரு இடம் இருந்துச்சான், ஒரு அரண்மனை, அங்கே வந்து காவலாளிகளை நிற்க வைப்பாங்களாம். ஒரு இடத்துல காவலுக்கு எப்பொழுதும் ஒரு ஆள் நிற்பாங்களாம். அந்த இடத்துல எதுக்கு காரணமே இல்லை, காவலாளி நிற்கணும் காரணமே இல்லை, ஆனால் காவலாளி இருப்பாங்க எப்பயும்.
ரொம்ப வருஷம் இது வந்து நூற்றுக்கணக்கான வருஷம் அந்த இடத்துல அப்படின்னு நடக்குது இருக்குது. ஸோ காவலாளிகளுக்கு டியூட்டி போடும்போது இந்த இடத்துக்கு இந்த காவலாளின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. 100 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆள் வர்றாரு, இங்கே எதுக்கு காவலுக்கு ஆள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். எப்பயுமே அப்படி தான் செய்வோம், இப்போயும் அப்படி தான் செய்கிறோம் அப்படின்னாங்களாம். அப்புறம் அந்த கேள்வி கேட்டவர் வந்து ஆராய்ந்து பார்த்தாராம், எதுக்கு இந்த இடத்துல. நான் இப்போ தெரிஞ்சான் 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ரோஜாப்பூ செடி இருந்துச்சான். ராணிக்கு ரொம்ப பிரியமான ரோஜாப்பூ. யாரும் அந்த ரோஜாப்பூக்கு பிடுங்கிட்டு போயிடக்கூடாது, வெட்டி போட்டுறக்கூடாதுன்னு காவலுக்கு ஆள் வச்சாங்களாம். இப்போ அந்த ரோஜா செடியும் கிடையாது, அந்த ராணியும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல காவலுக்கு ஆள் போட்டோங்கிறதுக்காக 100 வருஷம் கழிச்சும் காவலுக்கு அங்கே ஆள் போட்டுட்டு இருந்தாங்களாம். காவலாளிக்கு தெரியுமா எதை காக்குறாருன்னு? தெரியாது. ஆனால் நின்றுக்கிட்டு இருந்தார் அவரோட இடத்துல. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ரொம்ப சரி, அதுதான் வேதத்தை நம்ம ஆராய்க்கும் போது சும்மா வாசிச்சுட்டு போகிறேன்னா இன்றைக்கி என் வாழ்க்கைக்கு என்ன, இன்றைக்கி நான் என்ன காரியங்களை செய்கிறேன், வேதம் எனக்கு என்ன எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்குங்கிறது நம்ம தினந்தோறும் ஆராய்ந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சீல் பண்ணுறோன்னா நம்ம டெசிஷன்ஸ் சொன்னேன். இது வந்து இன்னொரு இது எப்படி செஞ்சாங்கன்னா, ஒரு மனுஷன் இருந்தாரா, அவர் வந்து இந்த கல்லுடைப்பு இதில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கல்லுடைப்பு அவர் வந்து ரொம்ப ஒரு நியாயமான மனுஷன், எல்லாமே சரியாக செய்வாராம். கல் உடைக்கும் போது ஆனால் ஒரு நாள் என்னாச்சு, அந்த டைனமைட்டை வச்சு அமுக்கி அதில் வந்து வெடியை வைப்பாங்க. வெடியை வச்சுட்டு நகர்ந்த உடனே அது வந்து அந்த பாறை வெடிக்கும். இது யாரோ ஒரு அஜாக்கிரதையோ ஏதோ ஒரு இது நடந்துரு. அவர் அந்த வெடி இதை மருந்தை வந்து உள்ளே அமுக்கும் போது அது வெடிச்சிருச்சு, ஒரு ஸ்பார்க்கு. அவரோட கரெக்டாக நெத்தியில் பட்டு அந்த கம்பு வெளியே போயிடுச்சு, அந்த இரும்பு. மறித்துருவாருன்னு நினச்சது அதிசயமாக பிழைச்சிட்டாரு. பிழைச்சாலும் அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டது இந்த மைண்டு, முன்ம பிரெயின் மட்டும். பேச ஆரம்பித்தார், எல்லா காரியங்களையும் நடக்க சாப்பிட எல்லாமே அவருக்கு சரியாக செஞ்சாருங்க. ஆனால் ஒன்று மட்டும் என்ன கவனிச்சாங்கன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அவர் வந்து நல்ல குடும்பத்தை பார்த்து ஒரு நியாயமான நல்ல மனுஷனாக இருந்தார். என்னைக்கு அந்த முன் பிரெயின் மட்டும் அவர்கிட்ட இல்லையோ அவர் வந்து ஒரு அயோக்கியனாக மாறிட்டார். எந்த ஒரு ஒழுங்குக்கையும் பண்ண மாட்டார், குடும்பத்தை விட்டுட்டு போனார். அந்த முன் பிரெயின் மட்டும் இல்லாதது எல்லா காரியங்களை செஞ்சாலும் ஒரு நியாயமான தீர்மானங்களை எடுக்கிற பலன் அவருக்கு போச்சு. சிந்திக்கும் தன்மை இல்லை, நியாயமாக சிந்திக்கும் தன்மை இல்லை. ஸோ அதுபோல் இப்போ நமக்கு சீல்டு கிடைக்கிது அப்படின்னா அந்த முன் பிரெயினில் நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறதுல, அப்போ நம்ம அந்த பவர் நமக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அந்த பவர் இருக்குது, தீர்மானம் எடுக்க பவர் இருக்குது. அப்படிங்கிறப்ப சரி நடக்கிறது நடந்துட்டு போடும், தீர்மானம் எடுக்காமல் இருக்கலாமா நம்ம? இந்த காரியமா, அப்போ நான் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு யோசிச்சு தீர்மானம் செய்யணும். அந்த தீர்மானம் செய்கிறதுல சாத்தான் வந்து அப்படி நம்ம யோசித்து தீர்மானம் எடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. சாத்தானே பொய் சொல்கிறவன், பொய்களின் பிதா, ஏமாத்தணும்னு இருக்கிறவன் எவ்வளோ தூரம் யோசிக்காட்டினோ அவனுக்கு நல்லது. யோசிக்காமல் உங்கள் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க, வாழ்க்கை தான் ஓடுதில்ல. நீங்கள் தீர்மானம் எடுக்கலைங்கிறனால என்னைக்காவது நிற்க போகுதா டைமு? எப்பா நீ தீர்மானம் எடுத்துகிட்டு அடுத்த காரியத்தை செய்யன்னு உங்களுக்காக டைம் நிற்க போகுதா? நிற்காதில்ல. நிற்காத வரைக்கும், யோசிக்காத வரைக்கும் சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருங்க, நீங்கள் தீர்மானம் எடுக்காதீங்கன்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்க நம்ம தீர்மானம் எடுக்கணும். பெரிய பெரிய தீர்மானம் தேவையில்லை, சின்ன தீர்மானம். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே நான் யாரை தேட போகிறேன்? தேவனை நான் வந்து ஒப்பு கொடுக்க போகிறேனா, இல்லை என்னோடய வேலைகளுக்கு அவசர அவசரமாக நான் ஓட போகிறேனா? எனக்கு 9 மணிக்கு வீட்டு விட்டு வெளியேறணும், அப்போ நான் 8:30க்கு எந்திரிச்சு அவசர அவசரமாக ஓட போகிறேன்னா, இன்னொரு 1/4 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அமைதியாக கடவுளோட இது பண்ண போகிறேனா? இருக்குது சின்ன சின்ன தீர்மானங்கள் தான். ஆனால் அது வந்து பின்னாடி வந்து பெரிய விளைவுகளை நமக்கு கொண்டு வரும். அதுவும் சாத்தானுக்கு ஏற்ற சைடில் வந்து நம்ம தீர்மானம் எடுக்கணும்னா சிலர் வந்து கான்ஷியஸாக இது பண்ணுறாங்க, அந்த ரிபெல்லியன். ஏன்னா இந்த உலகம் எனக்கு பிடிச்சிருக்கு,
இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு ஆவலாக இருக்கு, அதனால் நான் கடவுள் பக்கம் வரமாட்டேன்னு ஒரு சிலர் தெரிந்து தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனால் பலர் அவங்களோட லகுவான காரியத்துக்காக இது ஈஸியாக செஞ்சுட்டு போகிறத விட்டுட்டு நான் எதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் பண்ணணும், எனக்கு இது நான் பழக்கப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கணுமா? இப்போ நானே சில நேரம் கார் ஓட்டும்போது யோசிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மோடு. நீங்கள் ஒரு பழக்கமான ரோட்டில் எப்பயும் போய் வந்து இருந்தீங்கன்னா, நான் காரில் ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பித்தேன்னா சில நேரம் நான் யோசிக்க கூட தெரியல, டிராஃபிக்கை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு பழகின இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். ஆனால் சில நேரம் நான் யோசிக்கணும், ஏன் நான் இந்த திரும்பினேன், நான் இங்கே போகலையே. அது வந்து நம்ம யோசித்து சில நேரம் நிப்பாட்டணும். இல்லைன்னா பழக்கமானதை நம்ம ஈஸியாக செய்வோம். அதுதான் நம்ம கையில் முத்திரை போட்டால் போதும் சாத்தானுக்கு. பழக்கமானதை செஞ்சுக்கிட்டே இருங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா இது நிறைய தடவை நடந்திருக்கு. நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவேன், பிள்ளைங்கள மியூசிக் கிளாஸுக்குன்னு கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்போது காரில் ஏறினா நேராக போய் சர்ச்சில் போய் நிற்பேன். சர்ச்சில் இன்றைக்கி இதுக்கு எதுக்கா சர்ச்சுக்கு வந்தோம், இன்றைக்கி மியூசிக் கிளாஸுக்கு நான் இன்னும் அந்த டைரெக்ஷனில் போகணுன்ட்டு திருப்பி கிளம்பி போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி யோசிங்க. ஆட்டோமேட்டிக் மோடில் நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் இது எதுக்காக நான் இப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன் என்னைய, இது எதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன்னு யோசிங்க. கடவுள் உங்களுக்கு வழியை காண்பிப்பாங்க. ஏன்னா அந்த வர்ஷிப்புங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரம்பத்திலருந்தே வர்ஷிப்பை பற்றி, தொழுகையை பற்றி நம்ம அதிகமாகவே படிச்சுட்டு வந்திருக்கோம், சரிதானே? எனக்கு 1-2 வார்த்தையில் தொழுகையை பற்றி இது வரைக்கும் நீங்கள் படித்ததில் ஏதாவது சொல்லுங்கள். தொழுகைனா என்ன? தேவனை துதிப்பது தொழுகை. வேற என்ன தொழுகை? தேவனை மட்டும்தான் தொழுகணும். சரி, ரொம்ப சரியானது. தொழுகை வந்து தேவனை ஆராதிக்கிறது, தேவனுக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்கறது. அதோடைய லொக்கேஷன் ஆலயத்தில் மட்டும்தான் வந்து தொழுகிறோன்னு கிடையாது. நம்ம வீட்டிலும் சரி, நம்ம தனி ஜபத்தில், குடும்ப ஜபத்தில் தேவனை ஆராதிக்கிறது எல்லாம் தொழுகை. இன்னும் இது மாதிரி நம்ம இன்னும் தொழுகை என்ன வரும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு முன்ன வைத்து செய்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம டெசிஷன்ஸ்லையும் தொழுகை இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம தேவனுக்காகன்னு எடுக்கிற தீர்மானங்களும் தொழுகைகளை வரும். இப்போ ஒரு பிள்ளைங்க அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பரீட்சை வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு வருது, பரீட்சைக்கு போகாமல் இருந்தாங்கங்கிறது. சரி, வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு, வேலையில் வந்து கண்டிப்பாக ஓய்வு நாளுக்கு வேலைக்கு வர சொன்னாங்க, அதனால இந்த வேலையை நான் எடுக்கலை அப்படிங்கிற சாட்சிகளெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சரியா? அதுவும் தொழுகை தாங்க. அப்படி நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுக்காக நம்ம அனுதின வாழ்க்கையில் எடுக்கும் தீர்மானங்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஒருத்தர் மேலே உங்களுக்கு கோபம் வருது, உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி செய்கிறாங்க காரியத்தை. யாராவது இது வரைக்கும் என்னை யாருமே வெறுப்பேற்றினதில்லைன்னு சொல்ல முடியுமா? இங்கே கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இத்தனை வருஷம்னா யாராவது வெறுப்பேற்றிருப்பாங்க, எந்த சூழ்நிலை ஆகுது. அப்படி வெறுப்பேற்றுறத்தக்கதாக ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும்போது, கடவுளே நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, கன்னத்தில் அறை வாங்கினீங்க, இந்த காரியத்தில் எனக்கு ரொம்ப வெறுப்பு தான் கூடுது, ஆனால் நான் பொறுமையாக இருக்க தீர்மானிக்கிறேன், எனக்கு பலன் இல்லை, நீங்கள் பலன் தாங்கன்னு என்னைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க, அதுவும் நீங்கள் தேவனுக்கு அடுத்து செய்கிற தொழுகை தான். தேவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் உங்கள் மேலே எடுத்துக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது, உங்களை நீங்கள் தேவனிடம் ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகிறீங்க. அப்படின்னா உங்கள் தொழுகை எப்போ இருந்து ஆரம்பிக்குது? நீங்கள் நித்திரைக்கு செல்லும்போது, கடவுளே நான் என்னை உங்கள் கையில் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தூங்குறீங்கல்ல, அந்த தூங்கும்போதும் நம்ம சரணடைந்து தூங்கும்போது நம்ம பிரெயினில் உடனே நீங்கள் தூங்குறீங்கன்னா பிரெயின் மூடிடுதா, அமைதி ஆயிடுதா? இல்லை, உள்ள ஆயிரக்கணக்கான வேலை நடக்குது. எப்போ நீங்கள் நித்திரைக்கு செல்கிறீங்களோ அன்னைக்கு தான் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா அன்றைக்கு நாளோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அது பிரித்து வைக்கும். இந்த ஞாபகம் வந்து இந்த இடத்துக்கு போகட்டும், இது இங்கே போகட்டும்னு பிரித்து வைக்கிறதெல்லாம் பிரெயினோட வேலை அப்போ தான் நடக்குது. அப்படி நடக்கும்போதும் நீங்கள் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணி இது பண்ணிங்கன்னா, ஆவியானவரை அங்கேயும் அந்த
பிரித்து போடுறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையானதில் இந்த இதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடுவோம், நம்ம பிள்ளைக்கு தேவையில்லை, ஆமாம் இந்த இது வந்து தேவை, இந்த வசனத்தை இங்கே வச்சுருவோம், அடுத்த நாள் எந்திரிக்கும் போது இந்த வசனம் மனசுக்கு வந்துச்சுன்னா நாளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு இதெல்லாம் கடவுள் சொல்கிறாங்க. அப்போ அந்த தொழுகையானது நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதின நீங்காத, அந்த காலையில் ஜபம் மட்டும் இல்லை, முழுசும் தூங்கும் போதும் கூட நடக்கிற ஒரு காரியமாக மாறும். அப்படி அந்த தொழுகை இருக்கும்போது தான் 7ஆம் நாளில் ஓய்ந்து இருக்கும்போது அது இன்னும் ஸ்பெஷலாக மாறும். அந்த ஓய்வு நாள் வந்து ஒரு மனமகிழ்ச்சி நாளாக எப்போ மாறும்னா, ஐயோ இன்றைக்கி நான் இந்த வேலையை முடிக்க முடியாது, இன்றைக்கி நான் இது பண்ணாட்டினா அடுத்து எனக்கு இது முடியாது, ஆனாலும் கடவுள் சொல்லியிருக்காங்க அதுக்காக இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாமல், இன்றைக்கி நான் தேவனோடு இருக்கேன், கடவுள் எல்லாத்தையும் எனக்கு முடிச்சிட்டாங்க, எனக்கு பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது வரும்போது நிஜமாகவே நம்ம ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளாக கொண்டாட முடியும். அன்றைக்கே தொழுதுகிட்டே இருப்போம் நம்ம. அப்போ அந்த தொழுகை நம்மளோட வாழ்க்கையின் இதாக வரும். சரி, இந்த தொழுகை, இந்த ஒரு வாழ்க்கை முறை, இந்த ஒரு தீர்மானத்தின் சக்தி, இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது இன்னொரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். என்னன்னா, முன்மாறிக்கு அடுத்து வர்றது என்னது? பின்மாறி. மாறினா என்ன? நம்ம இப்போ சும்மா சாதாரணமாக மாறி பெய்யுதுன்னு சொல்ல மாட்டோம். மழை பெய்யுதுன்னு நம்ம லாங்குவேஜ் எல்லாம் இது. ஆனால் மழை ஆரம்ப காலத்து மழை, பிற்காலத்து மழை அப்படின்னு வச்சுக்குவோம். எத்தனை பேர் தோட்டம் போடுவீங்க? தோட்டம், செடி. சரி, இப்போ செடியை வளர்க்குறதுக்கு விதையை போடும்போது என்ன தேவை? விதைக்கு மண்ணில் விதையை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். சரியா? நான் வந்து இங்கே ஸ்கூலில் எல்லாம் படித்ததெல்லாம் நல்லா படித்தேன். ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் இதில் வந்து எனக்கு வந்து நாலேஜ் வந்து 0. நல்ல புக்கில் சயின்ஸ்லலாம் நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுவேன். எப்படி வந்து செடியை வளர்க்கணும்னு சொன்னால் நான் கரெக்டாக ஃபார்முலாலாம் கொடுத்துருவேன், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ இதுன்னு. ஆனால் நடைமுறையில் செஞ்சது கிடையாது. மொதல் தடவை நான் இதை சொல்லுங்கள். நிலமும் நல்லா இருக்கணும். கேளுங்க, இதுவும் தெரிஞ்சது தான். மண்ணில் எவ்வளோ என்ன NPK எவ்வளோ இருக்கணும்னு அந்த பர்சன்டேஜ் கூட போட்டு சொல்லிடலாம். எல்லாம் பார்த்தாச்சு. நான் வந்து விதையை வந்து எடுத்தேன். சரி, ஆசையாக இந்த வட்டம் எப்படியாவது கொஞ்சம் முளைக்க வச்சு பார்த்துடணுன்ட்டு நல்லா குழி தோண்டினேங்க. விதையை போட்டேன், மூடி வச்சு தண்ணி ஊற்றுனேன். தினம் தண்ணி ஊற்றினேன், ஒன்றுமே வரலை. 1 வாரம் 2 வாரம் ஆச்சு. என்னது ஒன்றுமே இல்லை. நான் நல்லா தோண்டி புதைச்சி வச்சு தான் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, சரி நீ எவ்வளவு தோண்டின அப்படின்னாங்க. நல்லா தோண்டினேன், வரவே இல்லை செடி வெளியே. அப்போ தான் அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டேன், ஒரு விதை வந்து போனால் அந்த விதையோட 1.5 பங்கு அளவு தான் ஆழம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எத்தனையோ இது நம்ம பார்க்க முடியும். ஆனால் சில ஒரு இது நமக்கு தெரியாதுனாலும் தெரியலைன்னா பலன் வராது. அப்போ அது வந்து என்னோடய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு தோட்டத்தில் பாவக்காய், பீக்கங்காய், இதுன்னு அத்தனை இது தக்காளி எல்லாம் நட்டு வச்சுருந்தாலும் இன்றைக்கி எனக்கு வந்து சரி எவ்வளோ டீப் போகலாம் அப்படிங்கிறத பழகிக்கிட்டேன். அந்த மாதிரி லைஃப்பில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைப்போம். ஏன்னா நான் ஸ்கூலில் சயின்ஸில் 100க்கு 100 வாங்குற வரைக்கும் எனக்கு இது தெரியாதுன்னு நான் உணரலை. இன்றைக்கி சில நேரங்களில் நம்ம அப்படி உணராமல் கூட இருப்போம். நான் வாழ்க்கை நல்லா தானே போகுது, எனக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்க எல்லாம் செய்யுது, நான் எனக்கு என்ன குறை இருக்குது, நான் என்ன தொழுகையில் நான் விட்டு வைக்கிறேன், ஏன் நான் பலன் தரலை அப்படின்னா அதை நான் படிப்பில் படித்த வரைக்கும் எனக்கு வரலை, பைபிளை வாசிக்கிற வரைக்கும் வராது. என்னைக்கு அதை ப்ராக்டிக்கலாக போய் நான் விதைய பூமியில் போட்டேனோ அன்னைக்கு தான் ஏன் தப்பு எனக்கு புரிஞ்சு. இந்த படிக்கிறத நீங்கள் என்னைக்கு தீர்மானத்தில் நிப்பாட்டி யோசித்து நடைமுறைக்கு கொண்டு வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ஓஹோ இப்படியா
அப்படின்னு நிறையா காரியங்கள் வரும். அப்படி அனுபவத்தில் நீங்கள் வரும்போது இன்னும் நிறைய பேருக்கு எந்த இடத்துல அந்த விதையை போட்டு ஒன்றும் வராமல் நான் இருந்தேனோ அதே இடத்துல ஒரு 5-6 வருஷம் கழித்து ரோட்டில் போகிறவங்க நிப்பாட்டி இவ்வளோ அழகாக உங்களுக்கு செடி வளர்ந்துருக்கே, எப்படி பண்ணினீங்கன்னு கேட்டுட்டு போனாங்க. இந்த மாற்றம் வர்றதுக்கு காரணம் நீங்கள் ப்ராக்டிக்கல். அதைத்தான் கடவுள் சொல்கிறாங்க. நீங்கள் சாட்சியாக இருப்பீங்கன்னா நீங்கள் தான் மற்றவங்க வாசிக்கிற புக்கு பைபிளை அவங்க வாசிக்க மாட்டாங்களா இருக்கும். ஆனால் உங்கள் வார்த்தையில் ஒரு எரிச்சலூற்றத்தில் நீங்கள் எப்படி அமைதியாக போகிறீங்க. ஏன்னா கொடுத்துருக்கா இல்லையா? அன்பு அதிகாரத்தை நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? 1 பேரில் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? எப்படி பேஷன்ஸ் இருக்கும். நம்ம கலாத்தியரில் ஆவியின் கனிகள் படிச்சிருக்கோமா இல்லையா? இது நம்ம கனிகளாக வரும்போது பார்ப்பாங்க, ஐயா உங்களை எவ்வளவு வெறுப்பேற்ற ட்ரை பண்ணால் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்களே, எப்படி முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நீங்கள் வேதத்தை காமிச்சா நம்புவாங்க. அன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது உங்களோட இது வரும். அந்த பின்மாறி இன்னும் வர்றதுக்கு இப்போ நீங்கள் ஆயத்தப்படணும். முன்மாறி வந்ததே படிச்சிருக்கோமா இல்லையா? முன்மாறி வந்ததை பொறுத்து எப்போ முன்மாறி வந்தது? பெந்தேகோஸ்து நாளில் வந்துச்சு, சரியா? சீஷர்கள் கூடி இருக்கும்போது அந்த மேல் வீட்டில் இருக்கும்போது வந்துச்சு. அப்போ என்ன அதிசயமான காரியங்கள் நடந்தது? அந்நிய பாஷையில் பேசினாங்க. பலர் சத்தியத்தை கேட்டு வந்தாங்க. அது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களா? இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு ஆயத்தமாக இருக்கோங்கம்மா, இருக்கணும். வரப்போகுது. இன்னைக்கு நம்ம முன்மாறிய அந்த விதையை முளைக்கிறதுக்கு தேவை தண்ணி. இனஃப் தண்ணி வருது. முன்மாறி வந்துச்சு, விதை முளை விட்டுருச்சு. முளை விட்டு இன்னைக்கு செடியாக நிற்கிது. நம்ம ஒவ்வொருத்தரும் செடியாக நிற்கிறோம். இந்த செடியாக இருந்தால் பத்தாது, கனி வரணும். அந்த கனி வர்ற நேரத்தில் திரும்ப அதிகமாக நீர் தேவை. அதுதான் பின்மாறி. முன்மாறி ஊற்றப்படும் போது முளை வந்துடும். அதுக்கப்புறம் அடிக்கடி தண்ணி ஊற்றாட்டினாலும் அது பாட்டுக்கு வேறு பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பழம் பழம் பழுக்க வேண்டிய நேரங்களில் தானியம் அந்த ரைப்பன் ஆகிறதுக்கு திருப்பி நீர் அதிகமாக இருந்தால் தான் தெளிர்ச்சியாக அந்த கதிர் வரும் ஒவ்வொன்றும். அப்போ அந்த இதுக்கு செடி வளரவே இல்லை, மட்டமாக இங்கேயே நிற்கிது. போட்டு செடியை வாங்கி நட்டு வச்சுருக்கு, இந்த சைஸில் வளரவே இல்லை. என்ன பின்மாறி டைம் வந்துருச்சு, திருப்பி வேறு வருமா? இது எனக்கு எப்போ இருந்துச்சுன்னா, ஒரு மரத்துக்கிட்ட செடியை வாங்கி நட்டினேன். 3 மாதம் ஆச்சு தக்காளி செடியை வச்சு. இந்த சைஸில் இருந்த தக்காளி செடி அப்படியே இருந்துச்சு, வளரவே இல்லை. ஏன்? வேறு வளர விடலை, சத்தை இதுக்கு அனுப்பலை. அப்போ இன்றைக்கி நம்ம பைபிள்லேருந்து சத்தை எடுக்காமல் நம்ம ஏதோ வச்சது மாதிரி நான் அட்வென்டிஸ்ட் ஆகிட்டேன் அது போதும் அப்படின்னு வளராமல் இருந்தா, கனி தர்ற நேரத்தில் எவ்வளோ தண்ணியை ஊற்றினாலும் பின்மாரிக்கு கனி வருமா? வராது. இன்றைக்கி நம்ம வளரணும். வேறு சத்து யார்கிட்டையாவது வேதாகம புஸ்தகம் இல்லாமல் இருக்கா? எத்தனை பேர்கிட்ட ஒரே ஒரு வேதாகமம் இருக்கு? 1 2 3 5 10 இருக்கா? நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கு. சரி, இருக்கிறது இருக்கட்டும். 10 புஸ்தகம் இருக்குது வேதாகம புஸ்தகங்கிறனால 10 தடவை படிக்கிறோமா? தினம் எவ்வளவு படிக்கிறோம்? கடனுக்குன்னு வாசிச்சுட்டு போகிறோமா? அதில் இருக்க அர்த்தத்தை புரிஞ்சு இன்றைக்கி எனக்கு என்ன லெசன்னு படிக்கிறோமா? அந்த லெசன். ஏன்னா கொலோசியரில் இது வரும்ல, டீப்லி ரூட்டட் அந்த பில்டட் அப், வேறு ஆழமாக போய் நல்ல கட்டப்பட்டு இருக்கணும். அப்போ தான் கனி வரும். வீட்டுக்கு பக்கத்தில் பீச் மரம் இருக்குது. இங்கே ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 கொப்பு. அந்த பழம் இன்னும் குட்டி குட்டியாக தான் இருக்குது. வெயிட்டு தாங்க முடியாமல் காற்றுக்கு உடஞ்சே போச்சுங்க. ஆனால் இருக்கிற இதில் பழம் இருக்குது, குட்டியாக இருக்குது.
நானும் பார்க்குறேன், 1 மாதத்துக்கு மேலே அதே அளவில் இருக்குது. ஆனால் அது பழம் ஆகணுங்கிறப்ப அடுத்த மழை பெய்யும்போது என்ன ஆகும்? உடனே பழுக்கும், ரொம்ப நேரம் தேவையில்லை. அந்த டைம் வரும்போது, பின் மாறி வரும்போது அந்த பழம் அப்படி நல்ல தண்ணி சாரோட ருசியாக இனிப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பின்மாறி பெறணும்னா வளர்ந்து நிற்கணும். வளர்கிற ஸ்டேஜ் இது. சும்மா இருப்போம், மழை வரும், அதுக்கப்புறம் வளர்ந்துருவோன்றது கிடையாது. இப்போ வளரணும். பின்மாறி வரும்போது கனி இன்னும் பெட்டராகும். அது ஒரு புஷ்டியும் ருசியுமானதாக மாறும். அதுக்கு தான் நம்ம காத்துட்ருக்கோம். பின்மாறி வந்த பிறகு எல்லாமே நடக்கும்னு கிடையாது. அந்த அதிசயமான காரியங்கள் நடக்கும். நம்ம போய் சொல்லும்போது அதிக பலன் வரும். இன்றைக்கி நம்மளுடைய வேலை என்ன? லீவ்ஸ் ஆஃப் த ஆட்டம் மாதிரின்னு சொல்லி வைட்டமியார் எழுதுகிற சொல்லுவாங்க. புஸ்தகங்கள், நம்மளோட பதிப்பகங்கள் புஸ்தகங்கள் ஆட்டம், அந்த மாரி காலத்தில் இருக்க இலைகளை போல் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு. அப்போ அந்த மாரி காலத்தில் இலை உதிர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தரையவே பார்க்க முடியாது. அந்த இலை எல்லா மரத்தில் ஒரு இலை இருக்காது, எல்லா இலையும் தரையில் கிடக்கும். ஆனால் எல்லா பக்கமும் கிடக்கும். அதுபோல் புஸ்தகம் எல்லா பக்கமும் கிடக்கணும். இப்போ அதுதான் நம்ம வேலை. அதில் ஒருத்தர் வாசிப்பாங்க, ஒவ்வொருத்தர் அதை இப்போ அவமரியாதையாக நடத்தலாம். ஆனால் அதில் லேசாக வாசித்ததும் பின்மாறி ஊற்றப்பட்டு சொல்லும்போது, ஆமாம் இதைத்தான் அன்றைக்கே நான் வாசித்தேன், அன்றைக்கி நான் அதை தூக்கி போட தெரிஞ்சேன், இன்றைக்கி எனக்கு புரியுதுன்னு வருவாங்க. அந்த இதை சொல்லக்கூடிய நாட்கள் வெகு வெகு சமீபமாக இருக்குது. இதில் கடைசி முடிக்கிறப்ப இன்னும் ஒரே ஒரு காரியம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். முன்மாறி பின்மாறி பற்றி நம்ம நிறையா படிக்கலாம். அந்த லவுட் க்ரை, அந்த சத்தமிட்டு சொல்ல போகிறத பற்றி நம்ம நிறையா பிரசங்கங்கள்லாம் கூட கேட்டிருக்கலாம். இன்னும் ஒன்று நம்ம இது பண்ண என்னென்னா, இன்றைக்கி நம்ம எல்லாம் சபையில் சேர்ந்து உட்கார்ந்துருக்கோங்க. நிறைய பேர் வரலாம். கடைசி காலத்தில் இது ஒரு கவலைக்கிடமான காரியம். என்னன்னா, நம்மளோட சபை மெம்பர்ஸாக உட்கார்ந்துருந்த சிலர் தேவனை விட்டுட்டு மாறி போகலாம். அப்படி மாறி விட்டு போகிறவர்கள் தான் உண்மையாக நிற்கணும்னு நினைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் கொடுமையான எதிரிகளாக இருப்பாங்க. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சபையில் ஒரு பிரகாசிக்கிற விளக்காக இருக்கலாங்க, ஆனால் அவங்கக்கிட்டையும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சாத்தான் வேலை செய்கிறான். அவங்களும் நான் இன்னைக்கு ஒளியாக இருக்கேன், பிரகாசமாக இருக்கேன், நிற்கிறவன் விழாதபடி ஜாக்கிரதையாக இருக்க கடவுள் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஜாக்கிரதை இல்லாட்டினா விழ முடியும். அப்படி விழுந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த பெரிய போதகரோட பிரசங்கத்தை நான் கேட்டேனே, இன்றைக்கி அவர் தப்பு செஞ்சாரே, அப்போ நான் கேட்ட போதனை சரியா இல்லையான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் போதனை எங்கேருந்து மட்டும் வரணும்? வேதத்திலிருந்து மட்டும் வரணும். நீங்கள் நிற்கிறது பிரசங்கங்கள்லையும் கேட்ட சத்தியத்தில் இல்லை, படித்து அறிந்து தெரிந்து நீங்கள் புரிந்து உங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய சத்தியத்திலிருந்து இருக்கணும். அப்போ தான் உங்களோட சக விசுவாசியாக இருந்து கேட்டு மறுதளித்து எதிரியாக இருக்கிறவங்க என்ன சொன்னாலும், அப்பா நான் உன்னோட சேர்ந்து கேட்ட சத்தியம் மட்டும் கிடையாது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அனுபவிச்சிட்டேன், நான் இதில் நிற்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியும். அதுதான் முக்கியம். கடைசி காலத்துக்கு நம்ம ஸ்கிரிப்சர் சேஃப்கார்டு அப்படின்னா, இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், வேதம் என்னை எதில் நிற்க வைக்குது? வேதம் எனக்கு எதுக்கு வேலியாக இருக்குது? வேதத்தின்படி நான் என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? யோசிங்க, தீர்மானம் எடுங்க. உங்களோட வாழ்க்கையில் அதுதான் கடைசி. யார் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும்,
சாத்தான் உங்களை தூஷணமான இடத்துல கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி இக்கட்டை கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் நிற்கிறது வேதத்தின் அடிப்படையில். உங்களுடைய சப்போர்ட்டு தேவன் மட்டுமே. உங்களுக்கு அனுபவங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட தீர்மானத்துக்கு உதவும், தேவனோடு நிற்க உங்களுக்கு உதவும். யாராவது வேறு ஏதாவது இதில் நீங்கள் படித்ததுலேருந்து அனுபவத்திலேருந்து எதுவும் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? சரி, நம்ம ஜெபித்து முடிப்போம். ராஜா, இந்த நேரத்துலையும் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மண்ட சமர்ப்பிக்கிறோம். ராஜா, பாவியான நாங்கள் எத்தனையோ காரியங்களில் அறிவீனமாக இருந்திருக்கோம் தேவனே. ஆனால் உம்முடைய ஞானம் எங்களுக்கு வரும்போது, உம்முடைய ஞானத்தை சம்பாதிக்கவும், உம்முடைய புத்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் உதவி புரியும் தேவனே. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எங்கள் ஒவ்வொருடைய கரங்கள்லையும் நீங்கள் வேத புஸ்தகத்தை தந்திருக்கீங்க ராஜா. அது மட்டும் அல்லாது அந்த வேதத்தை படிக்கிற ஞானத்தை கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் வாசிக்கிறவர்களாக இல்லாமல் படித்து புரிந்து எங்களுடைய அனுபவத்திற்கு கொண்டு வர்ற பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை செய்யும் ராஜா. இங்கே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்க்காம உமனோ மட்டுமே பார்த்தவர்களாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. இந்த ஓய்வு நாள் பாடத்தில் நாங்கள் படித்தது போல் கடைசி காலத்தில் வரும் எவ்வளவோ சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும், எவ்வளவு புயல் போல் வந்தாலும், நீர் எங்கள் கூட இருக்கும்போது எல்லாமே லகுவானது ராஜா. எங்களுடைய தீர்மானத்திற்கு நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்போது, உம்முடைய சத்தியம் எங்கள் இருதயத்தில் இருக்கும்போது தேவனே, ஒவ்வொரு வழிக்கும் நீங்கள் உம்முடைய வசனத்தை வெளிச்சமாக தீபமாக எங்களை கொடுத்து வழி நடத்தும் போது நாங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லைப்பா. எப்படிப்பட்ட எதிரிகள், எங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரிகளானாலும், எங்களோடு இருந்தவங்க எங்களுக்கு எதிரான அணியில் இருந்தாலும் நீர் எங்கள் கூட இருக்கீங்க, எங்களை விடமாட்டீங்கிற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ராஜா. உம்மேல் கொண்ட விசுவாசமே எங்களை தாங்குங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கப்பா. நீர் உம்முடைய ஆவியானவரை எங்கள் மேல் ஊற்றுங்க ராஜா. எங்களை கைப்பிடித்து நடத்துங்க ராஜா. மீதமான இந்த ஓய்வு நாளின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன்.